டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இன்றைக்கி நடந்த தேர்வில் வந்து தமிழில் ஒரு 50 கொஸ்டின் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆன்சருக்கு தான். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னு கேட்டால் யோவான். தேம்பாவின் பாட்டுடை தலைவன் யாருன்னா வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்களை சிறப்புடைய நாடுனா தொண்டை நாடு. சேரி மொழியா செவ்விதழ் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றி புலன தொல்காப்பின் இவ்வடிகள் குறிப்பிடப்படும் இலக்கியம் எதுனா பல்லு. சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது வந்து தூது. அடுத்து பிறவினை சொற்களை கண்டறியுங்க இருக்காங்க. பிறவினைனா வருவித்தான் திருத்தினான். பின்வரும் தொடரை கண்ட பூங்குழலில் யாழ் மீட்டினான். இது வந்து செய்வினை தொடர். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியதை தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் யாருன்னா காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பிரச்சினை பெற்ற முதல் பாவலர் ஊவே. ஊமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். 13 வந்து படமாட கோயில் பகவருக்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நண்பருக்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நண்பருக்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவருக்கு அது ஆமையினா பொழிப்பு மோனை. எவ்வகை வாக்கியம் அறிய பூக்களை பறிக்காதீர் கட்டளை வாக்கியம். இமிலிசை இலக்கண குறிப்பு தருகன வினைத்தொகை. மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா குடக்கூத்து. யோகா சமாதி உகந்தவர் சித்தரை என்றவர் திருமூலர். வெட்ட வெளிய கடவுளாக வழிபட்டவர் வந்து கடுவெளி சித்தர். நெக்ஸ்ட் வந்து பாடை மக்கள் என அழைக்கப்படுபவர் யாருன்னா பாடை மக்கள் என அழைக்கப்படுவர் பழமொழி பேசும் மக்கள். பொறுத்துக மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தனா சிலப்பதிகார இளங்கோவடிகள் பெரிய புராணம் சேக்கிலார் திருவிளையாடலும் பழஞ்சோதி முனிவர். இப்போ கரெக்டான ஆப்ஷன் வந்து பி. 22 முடிகளு வேந்தர் மூவருக்கு உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். ஓங்கு தன்பனை சூழ் நீப வனத்தை நீந்து ஒருபோதேனும் இவ்வடியில் நீப வனம் என்பது வந்து கடம்பவனம். இச்சொல்லின் பொருள் பாருங்க. நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம்னு அர்த்தம். பழமொழி நிறைவு செய்ய மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும். அடுத்து மோனை சொல்லை கண்டறியுங்க இருக்காங்க. கரெக்ட். இதை பார்த்தாலே தெரியும். நந்தவனம் நற்றமிழ். பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினால் போல ஏன்னா ஒற்றுமையின்மைன்னு வரும். நெக்ஸ்ட் 28 புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் யாருன்னா ஊவே சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்துடன் திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ் வடமொழியில் மகளென்று அது தனி குடும்பத்தில் உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல். தாதா சாஹிப் பால்கே விருது முதல் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுனா 1969. நாடகக்கலையை மீட்டெடுப்பதை தமது குறிக்கோள் என்றவர் யாருன்னா பம்மல் சம்பந்த முதலியார். பாரதியார் பாடிய பாடல்கள் கொண்டு வந்து குயில் பாட்டு. வாளெங்கே நீண்டு எழுந்த வல்லூர் எங்கே 4 டேஸ் என தொடங்கும் இரற்று மொழித பாடலின் ஆசிரியர் யாருன்னா கவி காலமேகம். அடுத்து சரியானதை கண்டறிக. மனோமணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம் கொடுத்தாங்க. இது வந்து சரிதம்னு வரும். நூலின் தொடக்கத்தில் கடல் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ளது. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. மனோமணியத்தின் தமிழின் முதல் வடிவ நாடக நூல். இதில் வந்து கரெக்டான ஆன்சர் தெரியல. அவங்களே வந்து தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம்னா நாடக வடிவம். தேர்ந்தெடுத்துக்க மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் பகுத்தாயிர கவிஞர் என்று அழைக்கப்படுவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உடுமலை நாராயண கவி. தவறான தொடரை தேர்ந்தன இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் அரசு நூலகமாகும். தவறானது கதைபொரு இலக்கண குறிப்பு தருவன 2ஆம் வேற்றுமை தொகை. புறநானூற்றின் சில பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப்பு. வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல்களில் இடம்பெற்ற நூல்னா புறநானூறு. புறநானூறு நூலை இதில் மொழிபெயர்த்த தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப்பு.
அடுத்து மணக்குரங்கும் என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருகனா உருவகம். பொருந்தா சொல்லை கண்டறிக. கடல், ஆழி, பறவை, ஆறும் கொடுத்துருக்கு. இது எல்லாமே கடலை சம்மந்தது. ஆறு ஒன்று தான் பொருந்தாதது. பிழை திருத்தம் செய்க. இதில் சீதம் மயிலாகவும் குயிலுக்கவும் ஆந்தையாளரும். பிழை திருத்தம் செய்க. இதில் வாழைப்பழம் தோல் சறுக்கி ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். அடுத்து திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருக்கோதர பதிகத்தை பாடியவர் யாருன்னா சுந்தரர். நெக்ஸ்ட்டு மார்கழி திங்களில் திருமால் கோயிலில் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் என திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என சிறப்பு பெயருக்குரியவர் யாருன்னா உவே சாமிநாதர். ஓகே, 50 கொஸ்டின் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்க 50 கொஸ்டினை பார்ப்போம்.